ஹலோ கைஸ், வெல்கம் டு 28 அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ப்ரோக்கோலி 714 உடைய ஒரு அப்டேட் வந்து இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த ப்ரோக்கோலி வந்து எங்களுக்கு ஒரு கிளியரான ரெண்டு பேட்டர்ன்ஸ் வந்து எங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்குது. ஒன்று வந்து எங்களுக்கு இது சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளாக எடுக்கலாம். இதை வந்து எங்களுக்கு ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளாக எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து நான் இந்த லைனை டிலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டராக எனக்கு இங்கே இந்த பிளேஸ் வந்து பார்க்கப்படுது. இந்த இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து எங்களுக்கு எஸ்டர்டே வந்து பிரேக் அவுட் ஆகியிருப்பாங்க. எஸ்டர்டே பிரேக் அவுட் ஆகிட்டு இன்றைக்கு வந்து எங்களுக்கு மார்க்கெட் ஒரு ஹியூஜ் டம்ப் பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு ஹையில் இருந்து கிட்டத்தட்ட 20% கிட்ட 21% கிட்ட எங்களுக்கு வந்து டம்ப் பண்ணி கொடுத்தாங்க. அந்த 21% டம்ப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஒன் டே சார்ட்டுடைய 200 EMA ஒரு சப்போர்ட்டாக மாறி இருக்குது. எங்களுக்கு ப்ரீவியஸாக இந்த பிளேஸில் 200 EMA ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கும். இந்த பிளேஸ் ஃபுல்லாக 200 EMA ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி இப்போ எங்களுக்கு சப்போர்ட்டாக மாறி இருக்குது இன்றைக்கி. சரியா? இப்போ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இதை ப்ரீவியஸாக பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு ஒரு ட்ரிபிள் பாட்டமாக பார்க்கப்படுது. எங்களுக்கு எக்ஸாக்ட்லி இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு இது வந்து ஒரு ட்ரிபிள் பாட்டமாக பார்க்கப்படுது. அண்ட் அதோடைய நெக்லைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடைய நெக்லைன் வந்து இந்த பிளேஸில் இது மூணும் எங்களுக்கு பார்க்கப்படுது. அந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணி எங்களுக்கு மார்க்கெட் கீழே வந்து FEJ ஃபில் பண்ணிட்டு திருப்பி எங்களுக்கு 4 ஹவர்லிங் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டரோட பிரேக் அவுட் நடந்திருக்கும். சரியா? இந்த பிரேக் அவுட்டுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து இப்போ எங்களுக்கு எது வரைக்கும் மூவ் ஆகலாம் அப்படின்னு சொன்னால் நான் இது உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் காட்டுறேன். வீக்லி சார்ட்டில் வந்து நான் சொல்லியிருப்பேன் எங்களுக்கு வந்து ஒரு சைட் வேஸில் வந்து மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஒரு சைட் வேஸ் ஒரு மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் ஒரு ஹியூஜான ஒரு லெவலுக்கு வந்து போகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் காட்டியிருப்பேன். இப்போ எங்களுக்கு வீக்லி சார்ட்டில் இது வந்து 50 EMA ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்குது. இந்த 50 EMA ரிஜெக்ஷன் வந்து எங்களுக்கு இந்த 50 EMA பிரேக் அவுட் நடந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு 50 EMA பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு இதில் பார்க்கலாம் ஒரு க்ளீனான ஒரு சைட் வேஸ் உண்டு. இது வந்து ஒரு க்ளீனான ஒரு சைட் வேஸ் உண்டு. இந்த சைட் வேஸ் வந்து 2025 மார்ச்சிலிருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. எங்களுக்கு 2026 ஏப்ரல் வரைக்கும் இந்த சைட் வேஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 1 இயராக இந்த சைட் வேஸ் இருக்குது. சரி, இந்த சைட் வேஸில் வந்து இதுக்கு முன்னாடி 50x போன கோயின்ஸில் இந்த கோயின் உண்டு. சரியா? இந்த கோயினை பாருங்கள். இந்த கோயினோட நான் உங்களுக்கு அந்த கோயினையும் நான் உங்களுக்கு மச் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த கோயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயின் வந்து எங்களுக்கு இந்த கோயினுடைய டம்பை பாருங்கள். கீழே உள்ள இந்த இதுக்கு முன்னாடி உள்ளதற்கு வேணும் எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு லைன் போடுறேன். எங்களுக்கு இந்த லைனோட இங்கே அளவு தெரியும் இப்படி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஓகே, இப்போ பாருங்கள். அண்ட் இதில் இதை இப்போ டிலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்கள், ரிவரில் இதுக்கு முன்னாடி நடந்தது, ப்ரோக்கோலியில் இப்போ நடக்குது. ஓகே, ரிவரில் இதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து எனக்கு இந்த பிளேஸில் ஒரு டபுள் பாட்டம் க்ரியேட் பண்ணி மார்க்கெட் எனக்கு பிரேக் அவுட்டோட மேலே போயிட்டு இருக்கும். சரியா? அந்த பிரேக் அவுட்டுக்கு பின்னால் பிரேக் அவுட் வந்து எனக்கு இந்த பிளேஸில் நடந்திருக்கும். அண்ட் அந்த பிரேக் அவுட்டுக்கு பின்னால் மார்க்கெட் எனக்கு என்ன செஞ்சுக்குதுன்னு சொன்னால் மேலே மூவ் ஆகி திருப்பி கீழே வந்திருக்குது. இப்போ அதே விஷயம் இங்கே பார்க்கலாமான்னு கேட்டால் டபுள் பாட்டம் மேலே மூவ் ஆகிருக்குது. இங்கே பாருங்கள், அதில் எப்படி மூவ் ஆகிருக்கு, ரிவரில் எப்படி மூவ் ஆகிருக்குதோ சேம் மூவ் எங்களுக்கு இங்கேயும் நடந்திருக்குது டபுள் பாட்டமோட. சரியா? சேம் மூவ் மார்க்கெட் கீழே வந்திருக்குது. எனக்கு டவுன்ஃபால் ஆகிருக்குது. டவுன்ஃபால் ஆகின மார்க்கெட் அதுக்கு பின்னாடி எங்களுக்கு என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால் திருப்பி இன்னும் ஒரு டபுள் பாட்டம். திருப்பி எங்களுக்கு நடந்த டபுள் பாட்டம் இங்கே எக்ஸாக்ட்லி இந்த பிளேஸ் எங்களுக்கு ஹியூஜ் லிக்விடிட்டி ஹண்ட் நடந்திருக்குது இந்த பிளேஸில். அதே மாதிரி எங்களுக்கு இதில் வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் லிக்விடிட்டி ஹண்ட், எங்களுக்கு இங்கே லிக்விடிட்டி ஹண்ட், அது மாதிரி இங்கே லிக்விடிட்டி ஹண்ட். சரியா? இதில் டபுள் பாட்டம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் இப்படி இந்த லிக்விடிட்டி ஹண்டோட இப்படி. சரியா? பட் இந்த பிளேஸில் எங்களுக்கு லிக்விடிட்டி ஹண்ட் தான் நடந்துச்சு, தவிர பிரேக் அவுட் நடக்கல. ஸோ எங்களுக்கு வந்து இதை எடுக்கிறாது.
சரியா? எங்களுக்கு இது எடுக்கலாது. அதுக்கு பின்னால் இந்த பிளேஸில் லிக்விட் ஹண்ட் நடந்துச்சு, பிரேக் அவுட் நடக்குது. இங்கே ஃபுல்லாக பார்த்தோம், இது ஃபுல்லாகவே எங்களுக்கு லிக்விட் ஹண்ட், இது ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து லிக்விட் ஹண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ இங்கே வந்து பிரேக் அவுட் நடக்கல. சரியா? அதுக்கு பின்னால் உள்ளது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதுக்கு பின்னால் எங்களுக்கு எது வருதுன்னா இந்த டவுன்ஃபால் ஆகுது. சரியா? இந்த டவுன்ஃபாலுக்கு பின்னால் மார்க்கெட் எங்களுக்கு பம்ப் ஆகுது. இப்போ இந்த டவுன்ஃபால் நடக்குது, டவுன்ஃபாலுக்கு பின்னால் மார்க்கெட் பம்ப் நடக்குது, திருப்பி கீழே வருது, திருப்பி மேலே போகுது. சரியா? அப்போ எங்களுக்கு என்ன செய்யலாம்னா இதை ஃபுல்லாக ஒரு டவுன்ஃபாலாக இருக்கலாம், திருப்பி ஒரு பம்ப் நடக்குது. சரியா? அதனால் இந்த பம்ப் வந்து லிக்விட் ஹண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ இந்த கேண்டில் இருக்குது தானே, இந்த கேண்டில் வந்த ரீசனே எங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் ரீசனால் தான் இந்த கேண்டில் வந்தது. இந்த ஃபுல் கேண்டலும் இந்த சிங்கிள் கேண்டில் ஃபுல்லாக இது ஒரு பேட் நியூஸ்னால் வந்தது. சரியா? அப்போ இப்போ எங்களுக்கு எப்படி பார்க்கலாம்னு சொன்னால், இது ஒரு டவுன்ஃபால், இது ஒரு டவுன்ஃபால் அண்ட் மார்க்கெட் பம்ப். ஸோ இங்கே டவுன்ஃபால், மார்க்கெட் பம்ப், திருப்பி எங்களுக்கு டவுன்ஃபால், திருப்பி ஒரு பம்ப். சரியா? அப்போ இதில் எனக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த கேண்டலாக இல்லாமல் ஆக்கலாம். இந்த கேண்டல் இல்லைன்னு சொல்லி எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த மாதிரி வந்து திருப்பி ஒரு மூவ், கீழே டவுன்ஃபால், திருப்பி ரியல் பம்ப். சரியா? ரிவரில் எங்களுக்கு எக்ஸாக்ட்லி என்ன மாதிரி நடந்துச்சோ அதே மாதிரி இதில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து 95% வந்து இது வந்து ஒத்து போகுது ரெண்டும். சரியா? 95% எங்களுக்கு இது ரெண்டுமே ஒத்து போகுது. இப்போ மார்க்கெட்டில் வந்து எங்களுக்கு அதே மாதிரி மூவை வந்து ரிவரில் எங்களுக்கு என்ன மாதிரி மூவ் கிடச்சிச்சோ அதே மாதிரி மூவ் வந்து எங்களுக்கு இதுலேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இதில் சைட் வேஸ் போகிற இந்த ரீசன்னாலையும் இதில் டபுள் பாட்டம் வந்து எங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் ஒன்று வாரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இந்த பிளேஸில் ஹையாக பார்க்கப்படுது. அது எப்படி வரும்னா எங்களுக்கு இங்கிருந்து எடுக்கலாம், இங்கிருந்து எடுத்து டவுன்ஃபால், இங்கே இது திருப்பி இது அண்ட் இது தாண்டி எங்களுக்கு இன்னும் ஒரு ஹை, இன்னும் ஒரு நியூ ஆல் டைம் ஹை. சரியா? ஈஸியாக $1 வந்து இந்த கோயின் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த பிளேஸில் ஹையாக பார்க்கப்படுது. இப்போ எங்களுக்கு நாங்கள் இந்த டவுன்ஃபால் இருந்து இந்த எஃபிஜி கேப்பில் இருந்து நாங்கள் டார்கெட் பண்ணோம்டா. சரியா? இந்த எஃபிஜி கேப்பில் இருந்து நாங்கள் டார்கெட் பண்ணோமே எங்களுக்கு 5x அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணாலும் எங்களுக்கு 0.7. சரி, அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு டார்கெட் வந்து 0.5 to 0.7 அந்த ரேஞ்சுக்குள்ளே நாங்கள் வச்சோம்னு சொன்னால் 0.5 to 0.7 இந்த ரேஞ்ச். சரியா? அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளுக்கு எங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்கோலி ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக பார்க்கப்படுது. ஸோ நாங்கள் வந்து இது டார்கெட்டாக வைப்போம். அண்ட் எங்களுடைய என்ட்ரி ஜோன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற ஒரு எஃபிஜி கேப், வீக்லி சார்ட்டுடைய ஒரு எஃபிஜி கேப்பாக பார்க்கப்படுது. அண்ட் எங்களுக்கு வந்து இது வந்து அதோடைய என்ட்ரி ப்ரைஸாக பார்க்கப்படுது. ஸோ இந்த என்ட்ரி ப்ரைஸில் நாங்கள் என்ட்ரி பண்ணுவோம். அண்ட் எங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸிட் வந்து எங்கன்னு சொன்னால் இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கு பின்னால் ஃபர்ஸ்ட் எக்ஸிட்னு சொன்னால் 50% செல் ஆஃப் பண்ணுறது இங்கேருந்து இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கு பின்னால் அப்படின்னு சொன்னால் 10x வந்து நீங்கள் இதில் ஃபார் எக்ஸாம்பிள் $100 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கேருந்து எங்களுக்கு 10x போனதுக்கு பின்னால் $1,000 மாறும். அந்த $1,000 நாங்கள் 50% சொன்னால் $500 நாங்கள் ப்ராஃபிட்டோட ஃபஸ்ட்டுக்கு வெளியாகிடும். நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண $100 அண்ட் ப்ராஃபிட் வந்து $400 நாங்கள் வெளியாகிடும். திருப்பி எங்களுக்கு இங்கேருந்து இந்த ரேஞ்ச், இந்த டார்கெட் வந்து 0.5 சொன்னால் 3600 அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அந்த 500ல் இருந்து மொத்தமாக 3600 அப்படின்னு சொல்லி போகும். சரியா? அப்போ 3600 வராது எங்களுக்கு அந்த டைம். எங்களுக்கு அந்த டைம் வந்து ஐ திங்க் 1500 சம்திங் வரும். சரி, 1500 இல்லை 1800 சம்திங் வரும். நாங்கள் அந்த பிளேஸில் ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணோம்னு சொன்னோம். சரியா? அப்போ நாங்கள் வந்து எந்த அளவுக்கு இங்கேருந்து போனால் இங்கேருந்து இது வரைக்கும் போனோன்னு சொன்னால் எங்களுக்கு $3600 ப்ராஃபிட் தான். அதை வந்து எல்லோரும் திங்க் பண்ணுவோம், ப்ரோ எங்களுக்கு இங்கே போகணும்னு சொன்னால் $3600 ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ப்ராஃபிட் தான். ஸோ ஹை ரிஸ்க் எடுக்க விரும்புகிறாக்கள் இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் பார்ஷியலாக எனக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நான் வெளியாகிறேன், ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு மற்றதை வந்து நான் ஹோல்ட் பண்ணி இது வரைக்கும் வச்சு நான் செல் பண்ண அப்படின்னு சொன்னால் நோ இஷ்யூ. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு இதில் வந்து செல் ஆஃப் பண்ணலாம். அண்ட் அகெயின் வந்து இந்த ரேஞ்ச் போன பின்னால் உங்களுக்கு வந்து செல் ஆஃப் பண்ணிக்கிறது மாதிரி உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட CoinTrade அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு டெக் பண்ணி உங்களோட சீஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.